Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிப்பார். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் லிவர் கெட்டு போச்சுமா, ஈரல் வேலை செய்யலை, கை கால்லாம் வீங்கி போச்சுமா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, அப்படியே இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க, இன்னும் குடிச்சாருன்னா சீக்கிரம் இறந்துருவார். ரத்த வாந்தி எடுக்கிறதா இருக்கட்டும், லூஸ் மோஷன் போகும்போது ரத்தம் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கூட இருக்கும். தெரியும் லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பேட் ஸ்மெல்ல டாய்லெட் வரும். இங்கேயே போயிட்டு நான் எடுத்து போட்டுடுறேன். அப்போ இங்கேயே போகும்போது அவ்வளோ பேட் ஸ்மெல்லை மூக்கை பொத்திக்கிட்டு எடுத்துன்னு போய் அவங்க போட வேண்டியது இருக்கும். அவரோட யூரின் குடிச்சிட்டு போயிட்டு போட வேண்டியது இருக்கும். வயிறுலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்குது, தொப்புல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த விரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் சைஸ்க்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். கை கால்லாம் ஃபுல்லாக வீங்கி போய் கிடக்கும். ஏன்னா தண்ணி நீர் சேர்க்கறதுனால எல்லாமே வீங்கி போய் கிடக்கும். கண்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சக்காமல், ஜாண்டிஸு, இந்த மாதிரி ஓவராலாக பார்த்திங்கன்னா. அப்போ வீட்லேயே கம்முன்னு உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முழு சுமையும் யார் மேலே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி மேலே தான் போய் சேருது. பல வீட்டுங்களை போயிட்டு துணி துவைக்க வேண்டியது இருக்குது, பல வீட்டுங்களுக்கு போய் பாத்ரூம் கொள்ள வேண்டியது இருக்குது, வாஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு அவன் 1 இல்லைன்னா 2 குடிக்கிறாங்க அப்படின்னும் போது 200 சைட் டிஷ்ஷு, ஊறுகாய், சிப்ஸு, 1-2 சிகரெட்டு, 200 ஒரு நாளைக்குன்னும் போது இன்ட்டு 30 அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ஆயிடுச்சு. மது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷாயத்தை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. மது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க. மது வேணும்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சாப்பிடுவாங்க. திருப்பி அவன் கண்ணில் ஒருத்தவங்க மது குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவனுக்கு டெம்ட் ஆகுது. அப்போ அவன் திருந்தி வரும்போது அவன் கண்ணில் அந்த மதுன்றது இல்லை, தமிழகம்ல மது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால், ஒரு சொட்டு 1 ரூபாய், இதில் இருக்கிறது 1000 சொட்டு 1000 ரூபாய். இந்த சொட்டு நீங்கள் ஒரு சொட்டு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி தண்ணியில் கலந்து உங்களுக்கு இருக்கிற லிவர் இன்னும் அதிகமாகிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, அதில் ஸ்டீராய்டு கலந்துட்டான், அதனால வேறு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது குடியை கெடுக்கும், குடி உங்களை அழிக்கும், குடி உங்களை சாகடிக்கும். விஜிலி ரமேஷ் அவர்களுடைய இந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? யாரும் குடிக்காதீங்க அப்படின்றது நெத்தியடியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு போல்டு பாயிண்ட்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது இறந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் அப்படின்றதுனால செய்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். குடியை கெடுக்கும், குடி உங்களை அழிக்கும், குடி உங்களை சாகடிக்கும். அதுக்கு கண்ணெதிர்க்கான உதாரணத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றது தான் போல்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சார், எப்போவுமே இந்த குடியினால் ஏற்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக பாதிக்கிறது வந்து அந்த வீட்டு பெண்களை தான். ஒரு பெண் சமூகம் தான் வந்து இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு எல்லாமே ஒரு விக்டிம் ஆகுறாங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார், இந்த ஒரு போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலின்னு இருக்குது அப்படின்னும் போது ஆண்கள் தான் வந்து மெயினாக போய் சம்பாதிக்கிற வேலை இருக்கும். பெண்களுக்கு வீட்டை பார்த்துக்கிறதையும் சரி, அதை தாண்டி வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது சரி, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஃபேமிலி ஹார்மோனி அவங்க பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆண்கள் தான் வந்து வெளியே போயிட்டு நம்ம வாட் எவர் இட் இஸ், நம்ம 100 பேரை பார்த்து நம்ம சம்பாரித்து அந்த காசை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த குடிங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ராயல் கிடையாது, எல்லாமே ரொம்ப எளிமையான மக்கள், ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள். இவங்களுக்கெல்லாம் வருமானன்றது ரொம்ப கம்மி. ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 15,000-10,000 சம்பாரிச்சாங்கனாலே பெரிய விஷயம், அவ்வளோ கூட இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து கம்மியான ஒரு வர்க்கத்தில் தான் இவங்க இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குடிக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 200 300 வந்து மினிமம் வைக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. இப்போ இருக்கிறதுலே லோவஸ்ட் ஆல்கஹால் குவார்ட்டர் நம்மக்கிட்ட டாஸ்மார்க்கில் அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா, அப்படியே 150 ரூபா வருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு அவன் 1 இல்லைன்னா 2 குடிக்கிறாங்க அப்படின்னும் போது 200 சைட் டிஷ்ஷு, ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சிப்ஸு, கூடவே 1-2 சிகரெட்டு, இதெல்லாம் அப்படி வாங்கினோம்னா 200 வச்சுக்கோங்க. 200 ஒரு நாளைக்குன்னும் போது இன்ட்டு 30 அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 ஆயிடுச்சு. ஸோ ஒரு மாதத்தில் 6000 நீங்கள் வெறும்னே வந்துட்டு இந்த மதுக்காக மட்டும் நீங்கள் செலவழிக்கிற லெவலுக்கு நம்மளுக்கு ஆகிடுது. அப்போ மீதி இருக்கிற அந்த 4000 வச்சுக்கிட்டு எப்படி குடும்பத்தை அங்கே நடத்த முடியும் அப்படின்றது தான் கேள்வி. பசங்களை படிக்க வைக்கிறதையும் சரி, அதுக்கப்புறம் சாப்பிடணும், வீட்டு வாடகை இருந்தால் வீட்டு வாடகை கட்டணும், அப்புறம் கரண்ட் பில் கட்டணும், இது எல்லா சுமையும் வந்து அந்த பெண்மணி ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த 4000 வச்சு அவங்க சமாளிக்கணும். அப்போ அவங்க வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போது இதை தாண்டி வந்து அவர் கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, குடிச்சிட்டே இருக்காரு, நல்லா இருக்காருன்னா ஓகே, ஒரு 5 ஆகும், 5 வருஷம் ஆகும், ஒரு 7 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், திடீர்னு வந்து டாக்டர் சொல்லுவார் மஞ்சக்காமல் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுவார். என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிப்பார். கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் லிவர் கெட்டு போச்சுமா, ஈரல் வேலை செய்யலை, கை கால்லாம் வீங்கி போச்சுமா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, அப்படியே இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க, இன்னும் குடிச்சாருன்னா சீக்கிரம் இறந்துருவார் அப்படின்வாங்க. அப்போ அவர் வந்து உடல்நிலையும் அவருக்கு வீக் ஆகிடுது. அப்போ அந்த ஆண்மகன் வந்து வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது.
வீட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் உடம்பு வந்து ஒத்துழைக்காது. இப்போ முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த உடம்பு இப்போ ஓட முடியாது. அப்போ வீட்டிலேயே கம்முன்னு உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த முழு சுமையும் யார் மேலே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி மேலே தான் போய் சேருது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி எல்லா வேலையும் அவங்க கூலி வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, பல வீட்டுங்களை போயிட்டு துணி துவைக்க வேண்டியது இருக்குது, பல வீட்டுங்களை போய் பாத்ரூம் கொள்ள வேண்டியது இருக்குது, பல வீட்டுக்கு போய் வாஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலைகளும் அந்த பெண்மணி போயிட்டு செஞ்சுட்டு வந்து அவங்க ஒரு 5,000 10,000 சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவருக்கு தேவையானதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பேட் ஸ்மெல்ல டாய்லெட் வரும். டாய்லெட்டில் கூட போய் அவர் போக மாட்டார். அந்த இறந்து போன அந்த எலி செத்தா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுங்களா, அதோட கேவலமாக இருக்கும் ஸ்மெல். ஃபீட்டர் ஹெப்பாட்டிகஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியரில் வந்து ஃபீட்டர் ஹெப்பாட்டிஸ்க்கும் ஒன்று. ஸோ அவ்வளோ பேட் ஸ்மெல்லையும் தாங்கிக்கிட்டு அந்த அம்மா வந்து சில பேர் பெட் ரிடன் ஆகிடுவாங்க, நடக்க முடியாது, அவ்வளோ பெரிய கால்கள் வச்சுட்டு இங்கேயே போயிட்டு நான் எடுத்து போட்டுடுறேன். அப்போ இங்கேயே போகும்போது அவ்வளோ பேட் ஸ்மெல்லை மூக்கை பொத்திக்கிட்டு எடுத்துன்னு போய் அவங்க போட வேண்டியது இருக்கும். அவரோட யூரின் பிடிச்சிட்டு போயிட்டு போட வேண்டியது இருக்கும். அவருக்கு சாப்பாடு வந்து இது சரியில்லை அது சரியில்லை, சாப்பிட முடியல, எனக்கு எரியுது, எனக்கு வயிறு உபசமாக இருக்குன்னும் போது அது பார்க்க வேண்டியது இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள், ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது சிரிஞ்ச் வாங்கி தரணும், தண்ணி எடுக்கிறதுக்கு, இது எல்லா சுமைகளும் பெண்களை நோக்கி வந்து போகுது. ஸோ அப்போ அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்த்து இந்த ஆண் சமூகம் வந்து டோட்டலாக குடியிலேருந்து இந்த ஆங்கிலே போகக்கூடாதரா அப்படின்றதுனால தான் பெண்ணுக்கு கிடைக்கிற ஒரு இன்னொரு முக்கியமான விடுதலையாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா சயின்ஸுமே வந்து பிஜிலி ரமேஷ் சாருடைய குடும்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு உதாரணம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன எல்லா சயின்ஸுமே வந்து பிஜிலி ரமேஷ் சாருக்கு இருந்தது. ஓகேங்களா? இப்போ அவரோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அவரோட வயிறு பார்த்துருப்பீங்க, முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பார், தனுஷ் மாதிரி சார், அந்த பழைய காலத்து காதல் கொண்டிருந்த தனுஷ் மாதிரி இருந்தார். ஓகேங்களா? ஆனால் இப்போ அப்படியே பாருங்கள், வயிறுலாம் இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்குது, தொப்புல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த விரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் சைஸ்க்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். கை கால்லாம் ஃபுல்லாக வீங்கி போய் கிடக்கும். ஏன்னா தண்ணி நீர் தேக்கம்னால எல்லாமே வீங்கி போய் கிடக்கும். கண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சக்காமல், ஜாண்டிஸ். இந்த மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லிவர் ஃபெயிலியரோட சைன்ஸ். இதை தாண்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ரத்த வாந்தி எடுக்கிறதா இருக்கட்டும், லூஸ் மோஷன் போகும்போது ரத்தம் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கூட இருக்கும். இது எல்லாமே அவங்க வந்து நிறைய விஷயம் வெளியே சொல்ல மாட்டாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் நான் சொல்கிற எல்லா சயின்ஸுமே அவருக்கு இருக்குது. இட் இஸ் அ டிப்பிக்கல் கேஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ் அண்டு லிவர் ஃபெயிலியர். இதை அவரை பார்த்து ஒரு 100 ஆண்கள் பயந்து திருந்துறாங்க அப்படின்னா அதுவே அவருக்கு போய் புண்ணியத்தில் போய் சேரும்னு நினைக்கிறேன். பெண்கள் வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து இந்த விஷயத்துக்கு மதுவிலக்கு தான். ஆனால் மதுவிலக்கு பேசுகிறப்பெல்லாம் உடனடியான நிறுத்தம் வந்து சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கும். உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு மதுவிலக்கை கொண்டு வரும்போது இந்த கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கும், அது இன்னும் கோரமாக போய் முடியும்னு நிறைய ரீசன் சொல்கிறாங்களே சார். இப்போ வந்து மதுவை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா விட்ரால் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றது வந்து உண்மை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வாரத்தில் ஒரு வாட்டி அடிப்பேன், அவனுக்குலாம் ஒன்றும் வராது. ஓகேங்களா? ஆனால் இந்த டெய்லி அடிக்கிறன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, இந்த டெய்லி அடிக்கிற குரூப்புக்கு தான் இந்த விட்ரால் எஃபெக்ட்ஸ், அதாவது மதுவை விட்ட உடனே கை நடுக்க வர்றது, தலைவலி வர்றது, பால்பிட்டேஷன்ஸ் வர்றது, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு மதுவை நான் வந்து ஒழிக்க மாட்டேன்ற ஆங்கிள், மதுவை விளக்குன்ற ஆங்கிள் வந்து எடுக்க மாட்டேன்றது தவறு. ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு பல முகாம்கள் வந்து நடத்தலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் வந்தால் கூட நம்ம தெருக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிஸ்டரை போட்டு நம்ம வந்து கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு எம்எல்ஏ உட்கார்றாரு, எவ்வளோ பேர் பிரச்சாரத்துக்கு வரும். அப்போ மது ஒழிப்பு அப்படின்னும் போது நம்மளோட கட்சி தொண்டர்கள் மொத்த பேரும் போங்கப்பா, எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாரும் போங்கப்பா, மது ஒழிப்பு மாநாடு, மது ஒழிப்பு கொண்டு வந்துட்டோம், எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும். அதாவது எவ்வளோ மக்கள்கள் உங்களை பாராட்டுவாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்கப்பா, மருத்துவமனை ஃபுல்லாக இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவமனையெல்லாம் சேர்ந்து தெருக்கு தெரு முகாம் வச்சு யார் யாரெல்லாம் விட்ரால் எஃபெக்ட்ஸோ உடனே வாங்க, அப்படியே அவங்கள அப்படியே பிடிச்சி முகாமை கொண்டு போய் விடுங்க. முகாமில் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தயமின், பைரிடாக்சின், B12 இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சைக்காட்ரி ப்ளஸ் நியூராலஜி இந்த 2 டாக்டர் அற்புதமாக டீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ப்ரோட்டோக்காலை கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட ஏன்னா வந்து இத்தனை சைக்காட்ரிஸ்ட் இத்தனை நியூராலஜிஸ்ட் இருக்க முடியாது, ஆனால் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுத்து, எம்டி டாக்டர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்து இவங்க எல்லாரும் இந்த பேஷண்ட்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு விட்டு அப்படின்னம்னா ஈஸியாக ஒரு 10 நாள் 15 நாளில் இவங்க அந்த ஆல்கஹால்லேருந்து வெளியே வந்துடுவாங்க, அந்த விட்ரால் எஃபெக்ட்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ விட்ரால் எஃபெக்ட்ஸ் வெளியே வந்துட்டா அப்போ அவனுக்கு இன்னும் குடி விட்டுட்டதுனால அந்த கை நடுக்கும் அதெல்லாம் இருக்காது. அப்போ அவன் சராசரி மனுஷனாக வந்துடுவான். அப்படி அவன் வெளியே வரும்போது திருப்பி அவன் கண்ணில் ஒருத்தவங்க மது குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அவனுக்கு டெம்ட் ஆகுது. அப்போ அவன் திருந்தி வரும்போது அவன் கண்ணில் அந்த மதுன்றது இல்லை, தமிழகம்ல மது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருந்தால்
எவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஒரு ஃபோர்சைட்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மது விலக்குன்றது முடியவே முடியாதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு துணிச்சலான முடிவு வந்து வேணும். அதே மாதிரி இதை நம்பி பல பொருளாதாரம் இருக்குன்றதை நான் உணர்றேன். ஓகேங்களா, இதில் வந்து எவ்வளோ காசு வந்து இதில் வருது வருஷன்றதை உணர்றேன். இதெல்லாம் வந்து தனி கதை. பட் ஆனால் மருத்துவர் ஆங்கிள்லேருந்து நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா மது வந்து பார்த்தீங்கன்னா நாடு வீடு எல்லாருக்கும் கேடு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒழிக்கணும்ன்ட்டு தான் நம்ம என்றைக்குமே பேசணும். சார் ரீஹாப் சென்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் சார் இந்த விஷயத்தில்? ஏன்னா பெண்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய கணவன்களை கொண்டு ரீஹாப் சென்டரில் விடுறாங்க. ஸோ ரீஹாப் சென்டரில் என்ன நடக்குது, அது எவ்வளோ முக்கியம்? ரீஹாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான அங்கத்தை கொடுக்குது. முக்கியமாக எந்த விஷயத்தில் அங்கத்தை கொடுக்குதுன்னா, நீங்கள் கேட்டாலும் மது கிடைக்காது, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி. ஆனால் வந்து அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும், டிவி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் நிஜமாலே ஜெயிலில் புயல் ஜெயிலில் இருந்தீங்கன்னா அந்த என்டர்டெயின்மெண்ட்டு நியூஸ் பேப்பர் இதெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஆனால் இங்கே என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவனுக்கு மது மட்டும் கிடைக்காது. மது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஷாயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. மது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. மது வேணும்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சாப்பிடுன்னுவாங்க. ஸோ உங்களை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் அந்த ஆல்கஹால் கிடைக்காது. அப்போ ஐயோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகும், வந்து சைலண்ட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்களை தூங்க வச்சுருவாங்க. திருப்பி நீ தெளிஞ்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா இருப்பேன். அப்புறம் திருப்பி சார் மது வேணும் சார் ஆரம்பிக்கிறீங்கன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிவிட்டமின் இன்ஜெக்ஷன்ஸ் ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட்டு ஸ்டார்டிங் முதல் நாள் இருக்கிற அந்த கஷ்டம் அடுத்தடுத்த நாட்களில் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மதுன்ற வார்த்தையும் வயதுலேருந்து வராது. அந்த முகாமில் வந்து நீ நார்மலாக வந்துட்டு எல்லாரும் மாதிரியே காலையில் எழுந்து கிரிக்கெட் ஆடுறது, ஷட்டில் ஆடுறது, அதுக்கப்புறம் நீச்சல் குளத்தில் போய் நீந்துறது, அப்புறம் வாங்க சார் ஒரு ரஜினி சார் படத்தை பார்க்கலாம், விஜய் சார் படத்தை பார்க்கலான்ட்டு படம் பார்க்குறது, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை பாலிடிக்ஸ் பற்றி பார்க்குறது, நம்ம கலாட்டா சேனலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிளில் வந்து அவங்க மைண்டை வந்து மாற்றி விட்டுருவோம். இதை தாண்டி வந்து பல பொறுப்புகளை வந்து அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் முடிங்க, இன்றைக்கி நீங்கள் வந்து இதை கட்டுங்க, அவங்களோட இந்த எம்ப்ளாய்மெண்ட் சார்பாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீச்சராக இருந்ததுன்னா வாங்க எங்களுக்குலாம் பாடம் சொல்லிக் கொடுங்க, இந்த டாபிக் எடுங்க அப்படின்ட்டு அவங்களோட எஜுகேஷன் ஆங்கிள்லேயே வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் ஆங்கிள்லேயே அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது. இது எல்லாமே நல்ல ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் நடக்கும். ஓகேங்களா, இது இந்த மாதிரி ஆங்கிள் நான் சொல்லும் போது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இவ்வளோ விஷயம் நல்லா நடப்பான், நல்ல ரீஹாப் சென்டரில் வந்து இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் வந்து அரசு எடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆல்கஹால் விட்ராலுக்கு நாங்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் வச்சுருக்கோம். அதுக்கு ஃபுல் நான் சொல்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ எல்லாரும் அந்த உள்ளே போயிட்டு சரியாயிட்டு வெளியே வராங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரீஹாப் சென்டர் வந்து இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும் போது எப்போ அச்சல் வரும்னா, உள்ளே போயிட்டு ஆல்கஹால் விட்ராலில் இருக்கான், அவனை அன்போடு பார்க்காம அந்த ஆல்கஹால் விட்ரால் ஆளை வந்துட்டு என்ன கத்தினே இருக்க, லத்தியடு 2 போடு அவனை போட்டு அடிக்கிறது, அவனை வந்து துன்புறுத்துறது, அவன் மண்டையிலேயே ஒன்று போடுறது, சும்மா வந்துட்டு அங்கே குடிகாரன் நாய் அப்படின்றது, இந்த மாதிரி ஆங்கிளில் பண்ணும்போது அவன் இன்னும் மனவரர்த்தி அதிகமாகுது. ஸோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்ற கான்செப்ட் வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸாக இருக்கும். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்றது டார்ச்சராக இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்ச்சர் ஆங்கிளில் போகிறதுன்றது தான் வந்துட்டு நம்ம வந்து முறியடிச்சு ரொம்ப அழகாக டைவர்ஷனாக இருக்கணும். அவன் ஒன்று கேட்டானா அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது ஒன்று ரொம்ப அழகாக ஒன்று செஞ்சு அவனை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மைண்ட் டைவர்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி ரீஹாப் சென்டர் தான் தேவையே தவிர ஒருத்தனை அடிச்சு நீ வந்து குடிக்கக்கூடாது, அவ்வளோதான், இனிமேல் குடியை கேட்டால் வாயிலே போடுவேன் இப்படின்ற ஆங்கிள் இருந்தால் அதுக்கு அவன் பொண்டாட்டியே பார்த்துக்க போகுது. அது எதுக்கு ரீஹாப் சென்டரு? வீட்டை பொண்டாட்டியே விளக்கமாக 2 அடி அடிக்குது அப்படின்னும் போது இந்த ஆங்கிளில் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய அடிக்ஷன் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. கணவன்மார்களுக்கு வந்து இதை வாங்கி கொடுங்க, அது ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா, அதுக்கு டாக்டர் அட்வைஸ் இருக்கா இல்லையா, எதுவுமே கேட்காம அந்த கெமிக்கல் கம்போசிஷன் டோட்டல் ஃபேக். இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதிலலாம் வந்து என்ன போடுறானே தெரியாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, என்னென்னமோ பேரில் வந்துட்டு அடிக்ஷன் டேப்லெட்டு, இதை நீங்கள் வந்து ஒரு மாதம் குடிங்க உங்கள் லிவர் நார்மல் ஆகிடும், 1 மாதம் குடிங்க லங்ஸ் நார்மல் ஆகிடும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு படம் தான் ஞாபகம் வருது, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம். ஓகேங்களா, மேஜிக் பர்ல்ஸ் MLM அப்படின்னு சொல்லிட்டு 1 சொட்டு 1 ரூபாய், இதில் இருக்கிறது 1000 சொட்டு 1000 ரூபாய். இந்த சொட்டு நீங்கள் 1 சொட்டு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி தண்ணியில் கலந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுவாங்க. அதே நம்பி ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸை நான் பார்க்குறேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஜமாலே FDCயில் போய் அப்ரூவ் ஆகி வராமல், இல்லைனா வந்து FSSAIயில் போய் அப்ரூவ் ஆகி வராமல், இல்லைனா நம்மளோட CDC சென்டர் ஆஃப் ட்ரக் கமிட்டி, ஓகேங்களா, இது எல்லாத்தையும் அப்ரூவ் ஆகி வராமல் phase 1 phase 2 phase 3 ட்ரையல்ஸை பாஸ் ஆகி DGCAயில் அப்ரூவ், அது வந்து நம்ம இந்தியாவோட நிறுவனம் ட்ரக் கமிட்டி ஃபார் தி இந்தியா, இவங்களெல்லாம் அப்ரூவ் ஆகி வராமல் அந்த ட்ரக்கை வந்து நம்ம வந்து அப்ரூவே பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ரூவ்டாக மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி அப்படின்ற
மாதிரி இருக்காது. எந்த டாக்டரும் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரெஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுச்சா நான் சொல்கிறது? இது எல்லாமே ஆன்லைன் விளம்பரமாக தான் நிறைய இருக்கும். ஆன்லைனில் ஆடாக வர்றது, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த பார்சல் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோன்றது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் பாப்அப் ஆகிறது. ஸோ எல்லாமே வந்து த்ரூ ஷிப்பிங் மூலிமா உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம நம்பக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டி அடிக்ஷன் போது ஒரு கோ நெட்வொர்க், ஒரு ஹெப்படாலஜிஸ்ட், அதாவது லிவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஹெப்படாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு நியூராலஜிஸ்ட், இவங்க 3 பேர் தான் இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து டீல் பண்ணுறக்கூடிய 3 முக்கியமான டாக்டர். அப்போ இவங்ககிட்ட போனீங்கன்னா இந்த டி அடிக்ஷனுக்கு வந்து தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. இந்த லிவரை வந்துட்டு டேமேஜை திருப்பி சரி செய்யறதுக்கான வேலைகளை ஹெப்படாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. அந்த இதுவை மறக்க வைக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட் பார்ப்பாங்க. நியூராலஜிஸ்ட் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதையே சரி பண்ணுறதுக்கு நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. இந்த ஆங்கிள் தான் கரெக்டாக தவிர இது ஏதோ ஒரு மருந்து, அந்த மருந்தில் என்னென்ன காம்போசிஷனே இருக்குது, அது யாருமே அப்ரூவ் பண்ணானே தெரியல, எந்த விதமான சர்டிஃபிகேஷனும் இல்லாமல் அந்த மருந்து நீங்கள் குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் நம்பலை. இன்டெரக்டாக வந்து அந்த மருந்துனால இருக்கிற லிவர் இன்னும் அதிகமாகிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, அதில் ஸ்டீராய்டு கலந்துட்டான், அதனால் வேறு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஆகிட போகுது. அதனால் இதை பற்றி நல்லா படித்தவங்க கிட்ட தான் நீங்கள் போய் காமிக்கணுமே தவிர இந்த மாதிரி கிட்ட போகக்கூடாதுன்றதான் நம்ம ஆன்சராக இருக்குது. ஒரு பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய இந்த மரணம், இன்னைக்கு நிறைய பிஜிலி ரமேஷ்கள் வெளியே இருக்காங்க, இன்னும் வந்து குடிப்பழக்கத்துக்கு உள்ளாகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்? நான் வந்து லாஸ்ட்டாக சொல்ல இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னென்னா, ஆல்கஹால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வந்து இங்கே வந்து நிறுத்த முடியல, கிடைக்குது. ஸோ தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல. ரெண்டாவது, ஆல்கஹால் எல்லாரும் தானே குடிக்கிறாங்கன்ற மாதிரி பொதுமைப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் 3 விஷயந்தான். ஃபாரினில் கிடைக்கிற சரக்கும் நம்ம ஊரில் இருக்கிற சரக்கும் ஒன்றுன்னு நினைக்காதீங்க. இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் மைண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஃபாரினில் இருக்கிற டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், அவனோட குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் வேறு, இவ்வளோ கோடி மக்கள் இருக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எவ்வளோ குடிக்கணுன்ற அளவு ரொம்ப முக்கியம். ஃபாரினில் இருக்கிறவர் ரொம்ப அழகாக குடிப்பான், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மால் கூட தாண்ட மாட்டார். ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க வந்து நீங்கள் தெரியும், நீங்கள் டெய்லி ஒரு குவார்ட்டர் அடிக்கிறீங்க, ஆஃப் அடிக்கிறீங்கன்னும் போது எவ்வளோ ஆல்கஹால் உள்ள கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஊர் ஜெனட்டிக்ஸ் வேறு, நம்ம ஊர் ஜெனட்டிக்ஸில் லிவர் ஃபெயிலியர்லாம் சீக்கிரமாகவே வந்துடும். ஃபாரின் ஆளுக்கு அந்த மாதிரி ஆகாது. அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு நம்ம ஊர்லாம் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வீக்கு, நிறைய குடிக்கிறீங்க, அதே மாதிரி குவாலிட்டி, இது எல்லா ஆங்கிளையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது சீக்கிரமாக இன்னொரு விஜிலி ரமேஷ் சார் மாதிரி மாறிடாதீங்க அப்படின்ட்டு நம்ம தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அவரோட இறப்புக்கு என்னோட அரங்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், South India's #1 travel brand. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.